ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಕಸ್ಥ சாமரகர்ண விளம்பித சுத்திர வாமனரூப மைசூரபுத்திர விக்னவிநாயக பாதனமஸ்தே. திருப்புவனம் அருகே மடப்புறம் விலக்கிருந்து தெற்கு முகமாயிருள்ள விசாலாட்சி விநாயகா எல்லாம் தருவாயின் திருமணிதாய். அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாக பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல்லைக்கன் கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இந்த வாராசிகளை பார்த்துட்டு இருக்கோம். அன்பிற்கும் பாசத்திற்குரிய மேசராசினிகளே, வார்த்தை பொறுத்தவரையிலே புதிய காரியங்களை யோசித்து செயல்படவும், இருந்தாலும் வெற்றி என்பது நிச்சயம்தான். காலதாமதமானாலும் காரியம் உங்களுக்கு கெட்டுவிடாமல் செய்துவிடலாம். பொறுமை தேவை, நிதானம் தேவை. நிதானம் பிரதானம் என்று சொல்வார்கள். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக வாய்ப்புகள் சிறப்பாக கூடிக்கொண்டே இருக்கும். ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணி வேலைகளிலே உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே புதிய காரியங்களை தாராளமாக செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு வாரத்தின் முற்பகுதி சுமாராக இருந்தால் வாரத்தின் பிற்பகுதி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வருமான வாய்ப்புகள் கூடும். வரன்கள் வரமா அமைய காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். கால் வாய்ப்புகள் சுமார் தான். அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் அனுபவம் கூடும். புதிய வாய்ப்புகளை பெறலாம். புதிய பதவிகளை பெறலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, வாரத்தை பொறுத்தவரையிலே நல்ல காரியங்கள் திருப்தியாக செய்யலாம். குழப்பங்கள் வந்து கொண்டிருந்தாலும் குழப்பங்களுக்கெல்லாம் நீங்களே தீர்வு கண்டு விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மன அமைதி கூடும். ஒரு சிலருக்கு இடது கை இடது கால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. குடும்ப உறவுகள் சாத்தியமாகும். சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, வார்த்தை பொறுத்தவரையிலே நல்ல காரியங்களை சிறப்பாக செய்ய முயற்சி செய்வீர்கள். கொஞ்சம் தாமதமானாலும் சிறப்பான வெற்றி பெறலாம். கொடுக்குற வாங்கல் சீராக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் கவனம் தேவை. பணம் கொடுக்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ விழிப்போடு செயல்பட வேண்டும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே கவனமாக செயல்பட வேண்டும். காரிய வெற்றி கைகூடும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்மராசினிகளே, வார்த்தை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அரசியல் ஞானம் அனுபவம் கூட காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். பொருளாதார சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தன வரவு கூடும். தன வரவு வந்து கொண்டே இருக்கும். சொல்லப்போனால் சேமிப்பில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்களை கவனமாக செயல்படுங்கள். யாருக்கும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம். விட்டு கேட்கவும் வேண்டாம். அன்பான கன்னிராசினிகளே, வாரத்திலே மனக்குழப்பங்கள் வந்து கொண்டிருந்தாலும் உடல்நலம் சீராகும். இதிலிருந்து மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வரும். பெற்றோர் வழியிலே அனுகூலமான செயல்கள் நடக்க காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். சகோதர வாய்ப்புகள் சகோதர உறவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான துளாராசினிகளே, வாரத்திலே பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கோபத்தை விட்டுவிடுங்கள். குணத்தை கைக்கொள்ளுங்கள். பொறுமை மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. பொறுமையாக உங்களுக்கு பெருமைகளை சேர்க்க காத்திருக்கிறது. நித்தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தெய்வீக வாய்ப்புகள் தெய்வீக தரிசனம் கிடைக்க காத்திருக்கிறது. வாக்கினாடி ஜீவன செய்கிற வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, வாரத்திலே புதிய செயல்களை தாராளமாக செய்யலாம். காரி வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு வாரத்தின் முற்பகுதியை விட பிற்பதியிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். செல்லப்படனை கவனமாக பழகவும் கவனமாக பராமரிக்கவும். போக்குவரத்திலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் குறிப்பாக உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும். பஸ் பயணங்களிலே பர்ஸ் பத்திரம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வாரத்திலே சிறப்பான காரியங்களை செய்ய முயற்சிப்பீர்கள். இருந்தாலும் தாமதமாகலாம். கோபத்தை விட்டுவிடுங்கள். பெற்றோர் பேச்சுக்களுக்கு முயற்சி கொடுங்கள். உடன் பிறந்த சகோதர வழிகளே ஒரு சிலருக்கு மன கசப்பில் ஏற்படலாம். நட்பு வழிகளை கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாணிப லாபம் வணிக வளம் சிறப்பாக காத்திருக்கிறது. உங்கள் உற்பத்தி பொருளுக்கு சந்தையிலே மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. ஆண்பான மகராசினிகளே, வாரத்திலே பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். தனவரவு கூறிக்கொண்டே இருக்கும். வரவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் விரயங்களை குறைத்துக் கொள்ளவும். வீண் விரயங்களை தவிர்த்து விடவும். அப்படி விரயங்கள் வந்தால் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளவும். பிள்ளைகளால் தொந்தரவு குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, வாரத்திலே பல காரியங்களை சாதிப்பீர்கள். அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் அனுபவம் கூடும். காரிய வெற்றி கைகூட காத்திருக்கிறது. புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. உடனத்தில் கூடுதல் கவனம் காட்ட வேண்டிய நாளாக வாரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக சென்ற நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக செயல்பட்டால் இந்த வாரத்தை சிறப்பாக கழித்து விடலாம். பயம் கொள்ள தேவையில்லை. ஆண்பான மீனராசிரியர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் அனுபவம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பொருள் ஆதாரம் தனவர சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருளின் தரத்தை மேலும் கூட்ட பாருங்கள். டிவி சின்னத்திரை கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம்.
பொதுவாக விவசாய பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். பசு மற்றும் கடைகளால் கூடுதல் வாய்ப்புகளை, கூடுதல் வருமானங்களை காணலாம். இதுவரை டவுட் இருந்தால் செல்லை கூட்டு கேட்டுங்க. 94 431 65 504 ஸ்டிப்பில் இருக்குது பாருங்கள். இன்னொரு நம்பர் 95 247 51 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேராக சந்திக்கிறவங்க மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் குறிச்சிக்குங்க. திருப்புவனம் ஆத்துப்பாளையம் ஏறி இருக்கணும். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்புல ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சிமார் கோயில் இருக்குது. இங்கே நேரம் வந்து சந்திக்கலாம். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்புல அங்கே வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாட்டி அக்கௌண்ட் நம்பரில் ஃபோனில் கூட பேசலாம். கூகுள் பேயில் பணம் போட்டு ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். இந்த வாரத்துக்கான சிறப்பான ஜோதிடர்ஸ்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக புதிய ஆடைகளையே தானம் செய்ய வேண்டும், பழைய ஆடைகளை தானமாக செய்யக்கூடாது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உணவு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. நன்றி, வணக்கம்.